Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இருங்களேன், எதுக்கும் என்னுடைய சிபில் ஸ்கோரை உங்களுக்கு லைவா செக் பண்ணி காட்டுறேன். இங்கெல்லாம் காசு போட்டிருக்காங்கல்ல, ஆனா வந்துட்டு காசு இல்லாமலே என்னுடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றத நான் செக் பண்ணி காட்டுறேன். நான் எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. இங்க பாருங்க, இதுல நிறைய கேட்டகரி அப்படின்றது இருக்குது. நான் காசு தராமல என்னுடைய சிபில் ஸ்கோரை செக் பண்றேன். நம்ம சிபில் ஸ்கோரை வந்துட்டு செக் பண்ணா மட்டும்தான், அதுவும் சரியா செக் பண்ணா மட்டும்தான் நமக்கு அதுல நம்மளுடைய சிபில் ஸ்கோர் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது, நம்ம எதை சரி பண்ணா நம்மளோட சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தெரியும். அந்த வகையில நான் காசு கொடுக்காம இப்போ செக் பண்ணி காட்டுறேன் இருங்க. இப்போ என்னுடைய ஓடிபி வந்துருச்சு. இப்போ நான் ஓடிபியும் போட்டுட்டேன். இங்க வெரிஃபிகேஷன் கொடுத்துடலாம். பட் இங்க சும்மா கிடையாதுங்க. இங்க நம்மளுடைய வந்துட்டு இதுலயும் கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளுடைய மெயில் ஐடிக்கும் ஓடிபி அப்படின்றது வந்திருக்குது. இப்போ அந்த ஓடிபி நான் போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஓடிபி அப்படின்றது இங்க கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இதையும் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சில வந்துட்டு இந்த டிவைஸ் வந்து ட்ரஸ்டடா அப்படின்னு கேட்குது. ஏன்னா நான் இதில் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால வந்துட்டு இதில் என்ன சொல்லுங்க, சூஸ் திஸ் ஆப் ஒன்லி இஃப் யூ ஓன் ட்ரஸ்டட் இந்த சூஸ் ஆப்ஷன்லி கரண்ட்லி யூஸிங் பப்ளிக் டொமைன். அதாவது வெளியில் எங்கேயாவது நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னுடைய டிவைஸ் தான், அதனால் நான் அதையே கொடுத்துக்கிறேன் நான். ஸோ ஓகே, இதெல்லாம் சரிதான்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உள்ள கனெக்ட் பண்ண முதல்ல ஓவரா அவ்வளோன்னு பேசாது அப்படின்ற மாதிரி இதில் நான் கொடுத்துக்கிறேன், வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னுடைய சிபில் ஸ்கோர் போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது இதில் போட்டிருக்காங்க பாருங்க, இதில் இலவசமாக என்னால் சிபில் ஸ்கோர் அப்படின்றது செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ வந்து சிபில் ஸ்கோர் செக் பண்ணி பார்க்குற பாருங்க, 27 மார்ச் அப்படின்றதுல வந்துட்டு இதில் ஸ்கோர் 27 மார்ச் அப்படின்றது 2025 அப்படின்றது இருக்கு. இது வந்து ஃப்ரீயான ரிப்போர்ட்டிங் மட்டும் தான், நம்ம ஒரு தடவை மட்டும் தான் பார்த்துக்க முடியும். இதனுடைய கணக்குப்படி 27 மார்ச்ல தான் இந்த அப்டேட் அப்படின்றது இருக்கு. உடனே காசுக்கு மாறிடுச்சு பாருங்க. இப்போ அப்கிரேட் அப்படின்றது வந்துச்சு. நமக்கு அப்கிரேட் பண்ணா நம்ம ஓவர் ரிவ்யூ அப்படின்றது கொடுப்போம். ஸோ இந்த ஓவர் ரிவ்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்துட்டு மார்ச்சுக்கானது தான் இருக்கு. அதே போல உங்களுக்கு ஒரு டைம் செக் பண்றீங்கன்னா அந்த வருஷத்துக்கான வந்துட்டு ஏப்ரல் டு மார்ச் 2 க்ளோசிங் பார்த்தீங்களா, அதான் ஆர்பிஐ ரூல்ஸ் படி அந்த இதுக்கான வந்துட்டு கொடுத்துருவாங்க. அந்த ரிப்போர்ட்டிங் அப்படின்றது வந்துடும். மீதி நீங்க இப்ப கரண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் அப்படின்றது பண்ணணும். அதுல 800 ரூபா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த 800 ரூபா பிளான் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் எதுக்காக நமக்கு உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது இதெல்லாம் எதுக்காக நமக்கு உதவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க இது நமக்கு உதவுறதுக்கான காரணம் என்னன்னா, இங்க பாத்தீங்களா, இப்போ டெய்லி நம்மளால ரிப்போர்ட் அப்படின்றது பண்ணிக்க முடியும். ஏதாவது தப்பா நம்மளுடைய வந்து சிவில் ஸ்கோருக்கு வருதுன்னா ரிப்போர்ட் பண்ணிக்க முடியும். இது ஸ்பான்சர்லாம் கிடையாது, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் உங்கள்கிட்ட அவ்வளவுதான் ஷேர் பண்றேன். ஸோ சிவில் அலர்ட் அப்படின்றது நமக்கு வந்துடும். ஸோ இது வந்துட்டு சிமுலேட்டர் அப்படின்றதும் இதுல இருக்கு. ஸ்கோரை வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதே போல ஒரு சில லோனுக்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது கம்பேரிட்டிவ் அப்படின்றது இருக்கும். ட்ரெண்டட் வியூஸ் அப்படின்றது இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர் யூ ஸ்டாண்ட், அதாவது நம்ம இப்போ எந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்றதும் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் அப்படின்றது எனேபிள் பண்ணியிருக்காங்க. 118 ரூபா போட்டால் இப்போ கரண்ட்டாக யாருப்பா என்ன வேலை பார்த்துருக்காங்க நம்மளுடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றது வந்து செக் பண்ணிக்க முடியும். அப்போது இப்படி நம்ம சிபில் ஸ்கோரை ஒன்றுனா பார்க்கும்பொழுதும் சிமுலேட்டர் பார்க்கும்பொழுதும் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது, இதுக்கு அப்புறம் எவ்வளோ வரும் நம்மளோட சிபில் ஸ்கோர் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். சிபில் ஸ்கோர் அலர்ட், யாராவது வந்துட்டு சேஞ்ச் இன் அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கா, அப்புறமேட்டு ஸ்கோரோட ஹிஸ்ட்ரி, நம்ம எப்படி மேலே ஏறி இருக்கோம், எப்படி இறங்கியிருக்கோம், என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்மள எல்லாருக்குமே தெரியும், லோன் எடுத்து கரெக்டாக பேமெண்ட் பண்ணால் நமக்கு வந்துட்டு சிபில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தெரியும். ஆனால் நம்ம கரெக்டாக பேமெண்ட் பண்ணாலும் நமக்கு ஏதாவது ரிப்போர்ட்டிங் இருந்ததுனாலும், நம்ம வேற ஏதாவது ஃபேக்கா என்கொயரி இருந்ததுனாலும் நம்மளுடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றது பாதிக்கப்படும், சிபில் ஸ்கோர் அப்படின்றது குறையும். அதனாலதான் நம்ம நல்ல சிபில் ஸ்கோர், நல்ல ஒரு சிபில் ஸ்கோர் இதுல இருந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. அடிக்கடி நீங்க இதுல செக் பண்றீங்கல்ல சிபில் ஸ்கோர், இதை பை பண்ணிட்டு இதெல்லாமே வந்துட்டு சாஃப்ட் என்கொயரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹார்ட் என்கொயரி அப்படின்றது நீங்க ஒரு லோன் போடுறீங்க பாத்தீங்களா, ஒரு லோனுக்கு நீங்க ஒரு ஆப்ல போய் அப்ளை பண்றீங்க, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹார்ட் என்கொயரி அப்படின்றது பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹார்ட் என்கொயரி பண்ணும்பொழுது நமக்கு வந்துட்டு சிபில் ஸ்கோர் அப்படின்றது ஆப்வியஸா குறையும். இதுதான். ஸோ இந்த ரீசன், இது மட்டும்தான் உங்களுடைய சிபில் ஸ்கோரை நீங்க ஃப்ரீயா செக் பண்ணோம்னா இதுல செக் பண்ணிக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா சிபில் ஸ்கோர் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான். இப்போ இந்த தடவை நீங்க செக் பண்ணாலும் லாஸ்ட் இயர்க்கானது தான் வரும். நீங்க மார்ச் அந்த டைம்ல செக் பண்ணும்பொழுது இதுல இந்த இயர்க்கானது அப்படின்றது வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளால ஃப்ரீயா பார்த்துக்க முடியும். அந்த ரிப்போர்ட்டையும் நீங்க வியூ பண்ணி டவுன்லோட் அப்படின்றத பண்ணிக்க முடியும். மற்றபடி வந்துட்டு நீங்க
அதாவது நம்ம இதுல பண்றோம் பாத்தீங்களா, மாசம் மாசம் நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கறது, அந்த மாதிரிலாம் எதுவும் நம்மளால வந்து இதுல செக் பண்ணி பார்க்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இதுல நான் சப்ஸ்கிரைப் பண்ண போறேன். அதாவது ஃபினான்ஷியல் இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால என்னால இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே முடியல. கூடிய சீக்கிரம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்கான வீடியோஸை நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.